அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், scientists have warned that a mega earthquake is likely to occur in which country அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மெகா எர்த்குவேக்குக்கான வார்னிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கண்ட்ரியில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இப்போ அந்த கண்ட்ரியில் பார்த்தோம்னா 7.1 அப்படிங்கிற ஒரு ரிக்டர் அளவில் ஒரு எர்த்குவேக் இப்போ தான் அஃபெக்ட் ஆச்சு. மறுபடியும் ஒரு மெகா எர்த்குவேக் நடக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பான்ல. சரியா? அடுத்தது, ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த நியூ கேபினட் செக்ரட்டரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய கேபினட் செக்ரட்டரி தான் ராஜீவ் கௌபா அப்படிங்கிறவர். இவரோட பதவிக்காலம் டேர்ம் அப்படிங்கிறது நமக்கு ஆகஸ்ட் 30யோட முடிய போகுது. இவருக்கு அடுத்து யார் வரப்போறாங்க அப்படின்னா டிவி சோமநாதன் அப்படிங்கிறவர் வரப்போறாரு. ஸோ இவரை தான் நியூ கேபினட் செக்ரட்டரியா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாஸ் பொசிஷன் இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் மெடல் டேபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ வின் பண்ணியிருக்கோம்? ஒரு சில்வர் வின் பண்ணியிருக்கோம். பிரான்ஸ்ல 5 பிரான்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கோம். மனு பாக்கர் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது மனு பாக்கரும், சரோப்ஜித் சிங்கும் வின் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா, ஸ்வப்னில் குசால் அப்படிங்கிறவரு வின் பண்ணியிருந்தாரு. எல்லாமே ஷூட்டிங்ல தான் இது 3மே. அடுத்தது பார்த்தோம்னா, அமர் ஷெர்வாத் அப்படிங்கிறவரு பிரான்ஸ் மெடல் வந்து ரெஸ்லிங்ல வின் பண்ணியிருந்தாரு. கடைசியா இந்தியன் ஹாக்கி டீம் வந்து பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ 5 பிரான்ஸ் மெடல், 1 சில்வர் மெடல் யார் அப்படின்னா, நீரஜ் சோப்ரா வந்து சில்வர் மெடல் ஜாவ்லின் த்ரோல வின் பண்ணியிருந்தாரு. ஸோ டோட்டலா 6 மெடல்ஸ், கோல்டு மெடல் நம்ம வின் பண்ணல. ஸோ நம்மளோட பொசிஷன் மெடல் டேபிள்ல நம்மளோட பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 71. அடுத்தது, டோட்டல் நம்பர் ஆஃப் ஒலிம்பிக் மெடல்ஸ் ஒன் பை இந்தியா அப் டு டேட். இதுவரைக்கும் இந்தியா எவ்வளோ ஒலிம்பிக் மெடல்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருஷம் வாங்கின 6ஓட சேர்த்து 41 ஒலிம்பிக் மெடல்ஸ் வாங்கியிருக்கோம். அதிகமா டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல ஒரே ஒலிம்பிக்ஸ்ல 7 மெடல் வந்து வின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது, இன்டர்நேஷனல் யூத் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் யூத் டே எப்போ அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 12 தான் இன்டர்நேஷனல் யூத் டேவா நம்ம அப்சர்வ் பண்றோம். சரியா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.